வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஜனவரி மாத 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை உள்ள மேஷ ராசி பலன்கள் பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்தல் யாவருக்கும் நல்லது. மேஷராசியின் வாராந்திர பலன். பொதுவாக மேஷராசியை பொறுத்தவரை தங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் இருக்கும் ராகு பகவான் அங்கு சுயமாக பயணத்தில் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் பல முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். இதன் காரணமாக நீங்கள் தேவையற்ற மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை சந்திக்க நேரிடும். இது தங்களை சுற்றியுள்ள உறவுகளிலும் நண்பர்களாலும் வரக்கூடிய செயல் என்பதை உணர்ந்து இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் மனதையும் சிந்தனை மற்றும் உங்களின் செயல்பாடுகளையும் சற்று அறிவு சார்ந்து கட்டுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஒரு முடிவை எடுப்பதில் சில சிக்கல்களை எதிர்கொண்டால் உங்களை விட அனுபவம் பெற்ற வயதான ஒருவரின் உதவியை நாடுவது மிகுந்த நலம் பயக்கும். இந்த வாரம் பணத்தை சேமிக்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு மிகவும் சிரமப்படுவீர்கள். இதனால் நீங்கள் சிறிது மனக்கவலை அடைவீர்கள். இருப்பினும் இது போன்ற ஒரு பாதகமான சூழ்நிலைகள் என்றென்றும் நீடிக்காது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாரம் உங்களின் குடும்பத்தில் உள்ள உறவுகளிடம் நல்லதொரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த உங்கள் மனைவி உங்களுக்கு உதவ முன் வருவார். மேலும் இது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் செயலாக கூட்டுறவுடன் நீங்கள் செயல்படலாம். உங்களின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து ஏதேனும் ஒரு நல்ல பரிசு கிடைக்கும் என்பதற்காக கிரக சேர்க்கை யோகங்களும் உங்களுக்கு ஆதரவாக இப்பொழுது செயல்படுகின்றன. மேஷராசியை பொறுத்து தங்களுக்கு 11ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்து பயணத்தில் இருப்பதால் இந்த வாரம் முழுவதும் தங்களின் தொழில் மற்றும் வணிகம் செய்வர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும். இதை தவிர தங்கள் முக்கிய வணிகம் அல்லது சேவையை தவிர்த்து புதிய தொழிலை தொடங்க நினைப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் நன்றாக பலன் தரும் வகையில் அமைகிறது என்று நம்பலாம். மேஷராசி மாணவர்களுக்கு இந்த வாரத்தில் படிப்பதை விட வீட்டில் வேலை செய்வதில் மிகவும் சிரமம் இருப்பதாக நினைக்க தோன்றும். இருப்பினும் இத்தகைய சூழ்நிலையில் இந்த வாரம் முழுவதும் இந்த சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இதனால் நீங்கள் மனக்கவலையில் மூழ்குவீர்கள். வீணாக மனக்கவலையில் மூழ்குவதை விட இதையும் கற்பது நமது வாழ்விற்கு அவசியமானதான் என்று உணர்ந்து செய்தால் யாவும் உங்களுக்கு நன்மையாகும். வருங்காலத்திற்கு நல்லதொரு உத்தரவாதமான ஒரு முன்னேற்றத்தை தரும் என்பதை மறுப்பதற்கு இல்லை. இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்துராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரான ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.